வாவரை அப்படின்ற ஒரு ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் பார்டரில் இருக்கிற ஒரு ஊர் இது. நம்மளோட இந்த கோஸ்டல் பகுதிகளோட பயணத்தில் இன்றைக்கி நம்ம இந்த ஊரில் தான் தங்கியிருக்கோம். நீங்கள் ஒரு நெக்ஸ்ட்டு 10 மினிட்ஸ் பீஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு சில பிரம்மாண்டமான இடங்களை காட்ட போகிறேன். அதை நம்ம இந்த நதியில் டைவ் அடிச்சுக்கிட்டே ஆரம்பிப்போம். ஏன்னா இந்த வெயிலுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கூல் டவுன் ஆகணும் இல்லையா? ட்ராவலில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த வீடியோவில். அது என்னென்னா சொதப்பல்ஸ். ட்ராவல்னாலே சொதப்பல் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி மல்டிபிள் சொதப்பல்ஸ்க்கான டே தான் இது. ஆஹா ஓஹோன்னு பொன்முடி பிளான் போட்டு கடைசியில் போய் சேர்ந்தது கோவலம் பீச்சு. ஆனால் எதிர்பார்த்ததை விட சூப்பரான இடம்லாம் சிலது நடுவில் பார்த்தோம். அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஜேர்னி எப்படி அன்ஃபோல்ட் ஆகுதுன்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ கைஸ், நம்ம இப்போ கிளம்புனது பார்த்திங்கன்னா பொன்முடி அப்படின்னு ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு கிளம்புறதுக்கு தான் ஆக்சுவலாக கிளம்புனோம். இன்ஃபேக்ட் பாதி வழி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு நியூஸ் வந்தது, இந்த மாதிரி பொன்முடி வந்து போக முடியாது, அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு. ஸ்டே பண்ணால் தான், புக்கிங் இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். 2-3 பேர் சொன்னாங்க. ஸோ அதுக்குமே வந்து ஒரு லூப் ஹோல் வந்து புக் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸ்டே ஏதாச்சும் புக் பண்ணி கேன்சல் பண்ணலாமா அப்படின்னு. இந்த மாதிரி அலோவ் பண்ணாததுனால இப்போ நம்ம வந்து பிளானை டோட்டலாக மாற்றிட்டோம். பொன்முடி போகலை. பொன்முடிக்கு பதிலாக நம்ம வந்து பூவார் போகிறோம். பூவார் வந்து ஒரு கோஸ்டல் ஏரியா தான், மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்கும்னு கேள்விப்பட்டேன். கோவலம் பீச் போகிறோம். ஸோ ஒரு கோஸ்டல் ரைடு இன்றைக்கும். பொன்முடியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஹில் ஸ்டேஷன். ஈவினிங் அந்த சன்செட் டைமில் வந்து ஃபுல்லாக மிஸ்ட் இருக்குமா. ஸோ அதனால் அது போகிறதா பிளானில் இருந்துச்சு. ரொம்ப பக்காவெல்லாம் பிளான் பண்ண எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுறதில்ல. நமக்கு எப்பவுமே மோஸ்ட்லி அன்பிளான்டு விஷயங்கள் தான் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதனாலே கோயிங் வித் த ஃப்ளோ. ஸோ ஃபார் ஸோ குட். கைராலி பேக் வாட்டர்ஸ். என்ன போட்டிங் அது? உள்ளே போய் பார்க்குறீங்க. உள்ளே போய் பாருங்கள், விருப்பம் இருந்தால். ஸோ பூவார் என்ட்ரு ஆகும்போதே வந்து போட்டிங்குன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வருவோம் நம்ம எப்படி இருக்குது சீனுன்னு. இப்போ வந்து நம்ம பதனி குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுவோம். அக்கானி இல்லையா? அக்கானின்னா பதனியா? என்ன இருக்குது? நுங்கு தான் இருக்கா? சரி, நுங்கு சாப்பிடுவோம். பூவாரும் போச்சு, பதனியும் போச்சு, கிடைச்சது நுங்கு மட்டும்தான். ஸோ பூவாரில் நமக்கு ஆப்ஷன் வந்து போட்டிங் தான். போட்டிங்கோட காட்சிகள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றது நான் பார்த்தேன், ஆல்பம்லேயும் பார்த்தேன். ஆனால் போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு மினிமம் 2 hours ஆகும். ஸோ அந்த 2 hours வந்து பண்ணோன்னா நம்மளால் அடுத்த பீச் எதுவும் பார்க்க முடியாது. இது ஒன்று தான் பண்ண முடியும். அதனால நம்ம வந்து இப்போ பூவாரை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், கோவலம் போகிறோம். விழிஞம்னு ஒரு பீச் இருக்குது, அங்கேயும் போகிறோம். ஸோ இந்த 2 பீச்சுமே நல்லாயிருக்கும். எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம பிளான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆழிமலை டெம்பிளோட பீச்சுக்கு வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா விழிஞம் போகிற வழியில் வருது. எப்படி இந்த டெம்பிளுக்கு வந்தோம், ஏன் வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 2 days முன்னாடி நம்ம வந்து டிஜி வாண்டர், அதாவது எக்ஸ்ட்ரீம் மோட்டோ அட்வென்ச்சர் தீபக் குப்தா வந்து மீட் பண்ணோம். அவரை மீட் பண்ணி பேசும்போது அவர் சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி அசிமலா டெம்பிள் நல்லா இருந்துச்சு அப்படின்னு. ஃபஸ்ட்டு எனக்கு புரியல அது என்ன அசிமலா டெம்பிள்னு. இப்போ தான் புரியுது, ஒரு ஆழிமலை டெம்பிளை தான் அப்படி சொல்லிட்டு இருக்காருன்னு. வர வழியில் சைன் போர்டு பார்த்தேன், ஆழிமலை டெம்பிள் அப்படின்னு போட்டுருந்துச்சு, AZHIMALAன்னு. டக்குன்னு நான் திருப்பிட்டேன். சரி, டெம்பிள் பார்த்துட்டு போவோம் என்ன தான் இருக்குது அப்படின்னு. காட்சி பாருங்கள், சிவன் ஸ்டாச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக தத்ரூபமாக டீட்டெயிலோடு கட்டியிருக்காங்க. அண்ட் அப்படியே கிளிஃப் பீச்சு. ஸோ சூப்பராக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் கிட்டே போய் பார்க்குறேன். கிளிஃபுக்கும் போவோம். பின்னாடி வந்து சிவன் கோயில், அப்படியே அது ஆப்போசிட்டில் அழகான பீச். ஆனால் கிளிஃப் பீச் தான் இது. கீழே இறங்குறதுக்கு அலௌட் இல்லை. ரொம்ப பீஸ்ஃபுல் அண்ட் காம். ஸோ இங்கே சன்செட் ஆகும்போது வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து ட்ரோன் ஷாட்ஸில் எடுக்க ட்ரை பண்ணுவோம். இந்த ஆழிமலை சிவன் ஸ்டாச்சு விழிஞம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. ஐம்பத்தெட்டு அடியில் இருக்கிற இந்த சிவன் ஸ்டாச்சு வெறும் பெருசாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்பவே டீட்டெயில்டாக சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு உடம்புலேருந்து வர நரம்பு எல்லாமே பர்ஃபெக்டாக கார்வ் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே கான்க்ரீட்டில் செய்யப்பட்ட ஒரு ஸ்டாச்சு. அதுவும் கடலோரமாக எவ்வளோ காற்றடிக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ கான்க்ரீட்டில் செய்யும்போது சீக்கிரமாகவே காஞ்சிரும்.
அதனால் அவசரமாக செய்யும்போது டீட்டெயிலாக செய்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்படி இருந்தும் இது இவ்வளோ டீட்டெயிலாக வந்திருக்குன்றதுக்கு இதோட ஆர்டிஸ்ட்டை நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஸோ ஆழிமலை டெம்பிள் வெளியிருந்தே பார்த்தாச்சு. பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோம். கோவளம் பீச் போயிட்டுருக்கோம். விழிஞம் பீச் போகலான்னு பார்த்தோம், ஆனால் அங்கே வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கான் ஹார்பருக்காக, அதனால் அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க போல. அதையும் நான் வந்து ட்ரோன் ஷாட்லேயே தூரத்துலேருந்து பார்த்தேன். இங்கேருந்து விழிஞம் பீச் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஆக்சுவலாக ட்ரோன் ஷாட்டில் தான் பார்த்தேன். கோவளம் பீச்சில் லைட் ஹவுஸ் இருக்கும் போல். ஸோ அது சன்செட்டுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம கோவளம் பீச் வந்துட்டோம். இந்த பீச்சில் என்ன ஸ்பெஷல்னு பார்ப்போம். கோவளம் பீச்சில் வந்து சன்செட் பார்க்குறதுக்காக வந்தோம். ஸோ லைட் ஹவுஸ் நமக்கு வந்து பின்னாடி இருக்குது, ஆனால் நம்ம லைட் ஹவுஸ்க்கு வந்து போகலை. அட்லீஸ்ட் ½ அன் ஹவராவது ஆகும் நமக்கு லைட் ஹவுஸ் போயிட்டு வந்தால். அது போயிட்டு நமக்கு வந்து லைட் இருட்டும் போது தான் நம்ம கீழே வருவோம். அதனால் அதை போகிறதுக்கு பதிலாக நம்ம வந்து பீச்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு சன்செட். பசங்கள்லாம் ஜாலியாக பீச்சில் விளையாடிட்டு இருக்காங்க. அப்புறம் வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது, பேராசைலிங் இருக்குது. ஸோ டைட்டஸ் வந்து பேராசைலிங்க்கு தான் போயிருக்கான். பேராசைலிங் நான் ஆல்ரெடி போனதுனால என்னோடய கேமராவை மட்டும் நான் டைட்டஸ்ட்டை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அதிலிருந்து தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. டைமிங் வந்து இதை விட பர்ஃபெக்டாக இருக்கவே முடியாது. பியூட்டிஃபுல்லான சன்செட், அந்த சீ ப்ரீஸ், பேராசைலிங்க்கு பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். அண்டு நான் பீச்சில் இருந்து சன்செட் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கோவளம்லேருந்து நம்ம கிளம்புறோம். கோவா வைப் மாதிரி இருந்துச்சு கோவளமில். எத்தனை தடவைனா விசிட் பண்ணலாம் இந்த பீச்சை. ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இருக்குது, விதவிதமான ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. பட் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு குட் பிளேஸ். இல்லை எனிவேஸ் நம்ம இப்போ கிளம்பியாச்சு அண்ட் we're கோயிங் பேக். இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம சிப்ஸ் வாங்காமல் போக முடியுமா என்ன வீட்டுக்கு? காயல் ப்ரோ, நம்ம கூட ரைடு எப்படி இருந்தது? உண்மையில் எதிர்பார்க்காத ரைடு, செம்ம வித்தியாசமாக இருந்துச்சு. அது சொல்லணும் கண்டிப்பாக. என்ன ஏன் வித்தியாசமாக இருந்தது? ஏன்னா நம்ம உங்களோட ரைடிங் ஸ்டைல்லாம் வீடியோவில் பார்த்து நேரில் பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக ப்ராப்பராக ரைடு பண்ணுறது வந்து அது ஒரு ஸ்டைல் தானே. ஸ்பீடே இல்லாமல் எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் எப்படி ஸ்பீடு விரும்பாத ஆளுன்னு. கரெக்டான மெயின்டைன் ஸ்பீடு 50 to 80, அப்புறம் டாப் ஸ்பீட் போனால் ஒரு 90, அவ்வளோதான். இந்த ரைடில் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஏதாவது? நைட்டு ஃபுல்லாக தூக்க விட பண்ணிக்கிறாங்க. நைட்டு ஃபுல்லாக பாருங்க மணி 11 10 ஆகுதுன்னு கடையில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாங்க, மெயின் அதாங்க. காலையில் சோறு கிடையாது, மத்தியானம் டிஃபன் கிடையாது, நைட்டு டின்னரு ஜூஸுன்னு ஜம்முன்னு வாங்கி கொடுக்குறாங்க. மற்றபடி வேறு எதுவுமே டீ காஃபி தண்ணி கூட கிடையாது சாமி. நான் தண்ணி பாட்டிலுக்கு கொண்டு வந்திருக்கணும், அதையும் விட்டுட்டேன். வண்டி போய்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரு எக்ஸ்ப்ளோரிங்னா கரெக்டான எக்ஸ்ப்ளோரிங் இதான். ஒரு இடத்துக்கு போனால் அறிகுறியாலாம் கிளம்புறது கிடையாது. மணிக்கணக்காக நின்று அதை என்ஜாய் பண்ணி அடுத்து எங்கே போகணுங்கிற பிளான் இருந்தாலும் ரைட், ஓகே, இங்கே இதை என்ஜாய் பண்ணுறது தான் நல்லது. அதுக்காக தண்ணி டீக்கெலாம் வாங்கி கொடுக்காம பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். உங்களை ஜிபி முத்துன்றாங்களே மோட்டோ பிளாகிங்க்கு, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? வேறையா ஜிபி முத்து படிக்கலடே, நான் படிச்சிருக்கேன்டே, இது வச்சியாவது கொஞ்சம் மாற்றுக்க. நீங்களும் அந்த மாதிரி லெட்டர்லாம் எடுத்து படிக்கலாம்ல? இல்லை, ஆக்சுவலி லெட்டர் வெர்ஷனை நான் வந்து கொஸ்டின் ஆன்சர் வெர்ஷனாக வச்சுருக்கேன். அப்படி கேள்வி கேட்டிருக்கானுங்க பயோவில். கழுத பயில அவ்வளோ கேள்வி கேட்டிருக்கானுங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் காயல் 92. காயல் 92. அது எதுக்கு அது காயல் 92 ரெண்டாவது தடவை சொல்கிறீங்க? காயல் அப்படின்றத எங்கள் ஊர் காயல் பட்டணம். நான் இது போட்டேன்னா எல்லாரும் கயல் ப்ரோங்கிறாங்க. கயல்னு நினச்சி நிறைய பேர் கேர்ள்ஸ்ன்னு நினச்சி என்கிட்ட பேசியிருக்காங்க. ஆய் சிஸ்டர்லாம் இவன் ஆம்பளையா? 92ன்றது நான் ரெஜிஸ்ட்ரேஷனா? 92ங்கிறது எங்கள் ஊரோட திருச்செந்தூரோட ரெஜிஸ்ட்ரேஷன். 92 பான்னு நினச்சிட்டேன். 92ல் எனக்கு 10 வயசுங்க. இல்லை, எனக்கு ஆக்சுவலி ரைடில் வந்து இந்த வே ஆஃப் ரைடு தான் பிடிக்கும். நானும் தனியாக போனால் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நமக்கு பிடிச்சா நின்றுடணும்.
ஒரு இடத்துல நிற்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நின்றுடணும். இல்லை டெஸ்டினேஷன் இவ்வளோ தூரத்தில் இருக்குது, இவ்வளோ நேரத்தில் போகணும் அப்படின்னு டார்கெட் வச்சுட்டு போகிறது வந்து ரைடே கிடையாது. அனுபவிச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கணும் வழியா, அறிபறியாக பண்ணக்கூடாது. ஒரு டீயை குடித்தாலும் அதை அனுபவிச்சு குடிக்கணும். சரி போதும், அவரெல்லாம் பேச விட்டு அவர் பேசிக்கிட்டே இருப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க, பிகாஸ் இட்ஸ் ஃப்ரீ. உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக பண்ணிடுங்க. நம்மளுடைய சாகசங்கள் தொடரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.